ஏற்கனவே கொளுத்தி போடுறீங்க, இன்னும் ஏதாவது கொளுத்தி போட்டு குளிர்காயலாம் நினைச்சீங்களா? எப்படி இது? இருங்க, ஐயோ விடுங்க சாமி, விடுங்க, அடுத்ததுக்கு வாங்க. நிர்வாகிகள்லாம் சில முக்கியமான மந்திரிங்க தொகுதி கேக்குறாங்க, கேட்க முடியுமா? பாண்டிச்சேரியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. எல்லா தோழமை கட்சிகளுக்கும் காங்கிரஸை கம்பேர் பண்ணி கேட்க வேண்டாம். காங்கிரஸ் நீங்க 100 நாடாளுமன்ற தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. எத்தனை தொகுதி? 100 நாடாளுமன்ற தொகுதி, பிரதான எதிர்கட்சி. இங்கேயும் நாங்க பாண்டிச்சேரி உட்பட 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறதா தொகுதியை வந்து திமுகவே நேரடியா எங்களுக்கு அது மாதிரி திமுக நேர்காணல் நடந்துச்சு. அங்க வந்து கிள்ளியூர் தொகுதியில ராஜேஷ்குமார் போட்டியிடுறாங்க. அங்க வந்து திமுக போட்டியிடணும், நேரடியா போட்டியிடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வாக்குவாதம் வெளியில வந்து எங்களை கூட எங்க நிர்வாகிகள்லாம் சில முக்கியமான மந்திரிங்க தொகுதி கேக்குறாங்க, கேட்க முடியுமா? இல்ல கேட்க முடியுமான்னு கேக்குறேன். அதுல ஏதாவது முறை இருக்கா? அதாவது நாகரிகம் இருக்கா? அவங்க விருப்பத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. கடைசியில முடிவு பண்றது எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பேசுவோம், விடுங்க. ஏற்கனவே கொளுத்தி போடுறீங்க, இன்னும் ஏதாவது கொளுத்தி போட்டு குளிர்காயலாம் நினைச்சீங்களா? எப்படி இது? இருங்க, என் கிட்ட ஒருத்தர் காலையில வந்தார், ஒரு முக்கியமான மந்திரி தொகுதி நான் நிக்கணும் அப்படின்றார். அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. அதுக்காக அந்த முக்கியமான மந்திரி தொகுதி நான் கேட்க முடியுமா? நியாயமா? இதெல்லாம் ஏன் பெருசு பண்றீங்க? விடுங்க. ரைட், ஐயோ விடுங்க சாமி, விடுங்க, அடுத்ததுக்கு வாங்க. 234 தொகுதியும் கேளுங்க, நான் ஒன்னொன்னா பதில் சொல்றேன். பொறுக்க கேட்காதீங்க, ஒன்னொன்னா கேளுங்க. விஜய் வந்து தனி போட்டிங்கிறது அறிவிச்சிருக்காரு. தனி போட்டிங்கிறது அது திமுக கூட்டணி சாதகமா பாதகமா இது எப்படி இருக்கீங்க? எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் தமிழ்நாட்டுல நலத்திட்டங்கள், சமூக நல பணிகள், இந்த 5 ஆண்டுகளுடைய ஆட்சி தான் பேச போகுது. அதுவும் இல்லாம எங்க தலைவர் ராகுல் காந்தி உடைய பிரச்சாரம் பெரிய அளவுல தமிழ்நாட்டு மக்கள்ல வரவேற்பை பெற போகிறார். ஆகவே இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கணும். பல முறை சொல்லிட்டேன். அவங்க என்னவோ கனவுல இருக்காங்க, ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்து ஏதாவது செய்து மாயாஜாலங்கள் செய்து வெற்றி பெறலாமான்னு. எந்த மாயாஜாலம் செய்தாலும், எந்த மோடி மஸ்தான் வித்தை செய்தாலும் தமிழ்நாட்டில் எங்களுடைய கூட்டணி, திமுக தலைமையில் கூட்டணி தான் 210 தொகுதிக்கு வெற்றி பெறும். நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்கிட்ட கேள்வி கேட்க சொல்றேன். பாண்டிச்சேரியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. தலைவர் தான் சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு திமுக தலைமை, பாண்டிச்சேரியில கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை. நீங்க இப்பவும் அவங்களும் ஒத்துக்கினாங்களே. அதே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் சொல்றேன். நீங்க தான் தலைமை, நீங்க தான் பெரிய கட்சின்னு அதிகமா தான் தொகுதி கொடுக்குறாங்க. அதுல எந்த தொகுதி இருங்க, இப்போ ஒரு சலசலப்பம் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர் தலைவர்கள்லாம் ரைட், நீங்க அதிகமான தொகுதியில் இல்லைங்க, நாங்க உங்களோட குறைவான தொகுதியில் இருக்கிறோம், நீங்க பெரிய கட்சி. அந்த தொகுதிகளை அடையாளம் காட்டுறதுல பிரச்சனை இருக்கு. ஆல்மோஸ்ட் முடியும், நம்பிக்கையோட இருக்கு. நீங்க சொல்லுங்களேன், என்ன பண்ணுங்க? நீங்க தான் சொல்லுங்க, நீங்க தான் கேள்வி கேக்குறீங்க. இல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல்ல என்னென்ன ஆய்வறிக்கை கொடுக்குறாங்களோ அதை வச்சு எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து எங்களை பொறுத்த வரைக்கும் 28 சட்டமன்ற தொகுதியும் வெல்ல வேண்டும். அப்படிதான் நாங்க வேட்பாளர் பார்ப்போம். கண்டிப்பா அதிக அளவில் பெண்கள் போட்டியிடுவார்கள். நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு செய்யாம மேரேஜ் பண்ண எங்க கட்சியுடைய தலைவி அன்னை சோனியா காந்தியே ஒரு உலகம் போற்றக்கூடிய ஒரு பெண்மணி தான். ராகுல் காந்தி வந்து தொடர்ச்சியா வழக்கமான தேர்தல் காலங்களும் முன்னதாகவே எங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்தளவுல இன்னமும் ராகுல் காந்தியோ, சோனியா காந்தியோ, இல்ல பிரியங்கா காந்தியோ இன்னும் வராத ஒரு சூழல் இருக்கு. இன்னும் நாமினேஷன் ஆரம்பிக்கல. எப்பவுமே நாமினேஷன் ஆரம்பிச்சு கேண்டிடேட் ஃபைனல் பண்ண பேரு தான் இவ்வளவு காலமா எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காங்க. எப்பவுமே அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் இருக்கு, வருவாங்க, அவசியம் வருவாங்க. காங்கிரஸ் சார்பா கிராம கமிட்டி மாநாடு நடப்போது, அதுக்கெல்லாம் வராதுன்னு சொன்னீங்க. இல்லங்க, இந்த இப்போ நாங்க ஏற்கனவே திட்டமிட்டோம். இந்த SOPன்னு ஒண்ணு வந்திருக்குல்ல,
கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம். அதுல என்ன சொன்னாங்க, 15 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் அனுமதி வாங்கணும். நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டோம். காவல்துறை சொன்னாங்க எஸ்ஓபி எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்மா தான் நாங்க பாக்குறோம். அதனால நாங்க அந்த கூட்டம் வந்து தடைபட்டு இருக்கிறது. மீண்டும் நடத்தும். இப்ப நடத்த போறோம். இல்ல எஸ்ஓபி கோட் ஆஃப் கான்டக்ட்லயும் இருக்கும். 5000 பேருக்கு மேல வந்தாங்கன்னா எஸ்ஓபி இருக்கு. திமுக வந்து அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடிமை கொடுக்குறாங்க. உங்க கூட்டணி வந்து அடிமை கூட்டணி கம்யூனிஸ்ட் சம்பந்தத்தை விமர்சனம் பண்ணிருக்காங்க. எது ஏன் அடிமை கூட்டணி? டெல்லிக்கு இருங்க. நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. டெல்லிக்கு இன்னைக்கு போறாரு, பல முறை போயிட்டாருன்னு. திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் இந்த கூட்டணி முடிக்க டெல்லிக்கு போனாரா? சார், அது டெய்லி பார்லிமெண்ட்ல சந்திச்சிட்டு இருக்காங்க சார். கூட்டணி பேசுவா போனாங்க இல்லையே. நேற்று கூட தமிழிசை தங்கப்பாண்டியன் ரொம்ப நேரம் நடந்து பேசிட்டு வந்திருந்தா பத்திரிகையில பாக்குறோம், தொலைக்காட்சியில பாக்குறோம். அதனால கூட்டணி பேச போனாங்க. சார் காங்கிரஸ் இங்க பாருங்க எல்லா தோழமை கட்சிகளுக்கும் அவங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கு, கொடுப்பதற்கு மனம் இருக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு. ஆனா காங்கிரஸை கம்பேர் பண்ணி கேட்க வேண்டாம். காங்கிரஸ் இன்னைக்கு 100 நாடாளுமன்ற தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. எத்தனை தொகுதி? 100 நாடாளுமன்ற தொகுதி. பிரதான எதிர்கட்சி. இங்கேயும் நாங்க பாண்டிச்சேரி உட்பட 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டான், எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம். எங்களை ஒப்பிட்டு 110 தொகுதியில் நின்றவங்க நீங்க நாங்க 28 தொகுதியில் நிக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? அந்த வேதனை அவங்க புரிஞ்சுக்கணும்ல. நீ காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னா 41 கொடுத்திருக்காங்க, 63 கொடுத்திருக்காங்க, 63ல நின்னோம், 41ல நின்னோம், அப்புறம் 25 கொடுத்தாங்க. அப்ப நாங்கெல்லாம் வந்து இது மாதிரி நீங்க இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஒப்பிட்டு பேசல. நம்ம தோழமையோட மக்களுக்காக இருக்கோம், மக்களை சந்திக்க போறோம். 210 தொகுதிக்கு மேல வெற்றி பெற போறோம். காங்கிரஸ் இது இயற்கையா அமைஞ்ச கூட்டணி. நாங்க வந்து தமிழக மக்களுடைய நலனுக்காகவும் மோடி அரசை வந்து எதிர்க்கிறதுக்காகவும் பிஜேபி எதிர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு. அதுக்காக நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, மத்த கட்சிகளை மட்டும் விட்டு கொடுக்க சொல்றீங்களா? ஏன் கேக்குறாங்க? இல்ல நீங்க அந்த கட்சி 25 சீட்ல நின்றுக்கலாம். விசிக வந்து 6ல இருந்து ஒரு சொல்றீங்க. கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு, கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு மனம். ஆகையால் நாங்க போயிட்டு பிற கட்சியில மூக்க நுழைச்சு இவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு சொல்லுது. எங்க கட்சியை நாங்க பாத்துட்டு இருக்கோம், எங்க அரசியல் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதே வேண்டுகோள் தான் எல்லாருக்கும் வைக்கிறோம், காங்கிரஸை ஒப்பிட்டு பேசாதீர்கள். திருமாவளவனுக்கு தேமுதிக என்ன சொல்றீங்க சார்? தெரியல, பிற கட்சியை பத்தி நாங்க பேசுறது காங்கிரஸ் மையப்படுத்தி கேட்கறதுனால உங்களுடைய பதில் நாங்க தான் இந்த வேதனையை சொல்லிட்டோமே. அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பேர் இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். 28 தொகுதியில் காங்கிரஸ்க்கு வேதனையா சார்?